வருகிறவர் ராகேஷ் குமார், 2ஆம் ஆண்டு தகவல் தொழில்நுட்பம். வாங்க. இவ்வுயிரை தந்த என் தாய்க்கும் இப்புகழை தந்த என் தமிழ் தாயிற்கும் முதல் வணக்கம். உண்மை என்பது உத்தமம், நீதி என்பது நியதி என்பது போல் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் மேலும் அவையோர் அனைவர்களுக்கும் வணக்கத்தை கூறி என் உரையை ஆரம்பிக்கிறேன். அறிவியல் என்பது மற்றவர்களுக்கு எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை அறிவியல் என்பது ஆண்டவனின் வரமாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் முடியாது இயலாது என்ற வார்த்தைகளை மூழ்கடித்து முடியும் முயற்சி செய் என்ற வார்த்தைகளை நம்மிடம் புகுத்திய அறிவியல் என்றுமே ஆக்கமே. நம் தோழர் நன்றாக கூறினார். அதாவது கட்டும் இல்லத்தின் பெயர் அன்னை இல்லம், ஆனால் அன்னை இருப்பதோ அனாதை இல்லம் என்று. ஆனால் அந்த முதியோர்களுக்கும் பலமாக இருப்பது அவர்கள் அணியும் கண்ணாடியும் கைகோள்களும் தானே. அதிலும் அறிவியலின் ஆக்கம் கலந்துதானே உள்ளது. அவரே கண்ணாடி போட்டு முடியுமா? அவரே கண்ணாடி போட்டிருக்காரு. அதாவது அப்படியே இறங்கணும், எதுலையுமே இடிச்சுக்காம. அனாதை இல்லம் முதியோர் இல்லம் என்றெல்லாம் கூறினார். ஆனால் அறிவியலின் சாதனத்தால் வளர்ந்த தொலைக்காட்சிகளிலும் வானொலிகளிலும் முதுமையை பேணி காப்போம், முதுமை என்பது அனுபவத்தின் ஆசான் என்றெல்லாம் விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சிகள் நடத்துகின்றனர். அதையெல்லாம் அவர் பார்த்திருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன் நான். மற்றொரு தோழர் ஒரு பரபரப்பான வாதத்தை வைத்தார். நீங்கள் அறிவியல் நாக்கத்தினால் 1000 பேரை கொண்டு விட்டீர்கள், அவற்றில் ஒரு உயிரையாவது உங்களால் மீண்டு தர முடியுமா என்றார். நான் கூறுகிறேன் முடியும் என்று. ஏனென்றால் இறந்தவர்கள் இன்று வரை உயிரோடு இருப்பவரின் வடிவத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களின் கண்களாக, இதயங்களாக, கல்லீரலாக, தானத்தின் அடிப்படையில். அதற்கு காரணம் மருத்துவத்தில் ஏற்பட்ட அறிவியல் நாக்கம் தானே. அறிவியல் நாக்கம் 1000 இருந்தாலும் முதலாவதாக நான் கணிப்பொறியை பற்றி கூற வேண்டும். யுகம் எல்லாரும் கலியுகம் கலியுகம் என்பார்கள். ஆனால் நான் கூறுகிறேன் இது கணினி யுகம் என்று. கணிப்பொறி வெறும் கருவி மட்டுமல்ல, அது மனிதன் 6ஆம் விரலாக செயல்படுகிறது. கணினியை பொறுத்தவரை மனிதன் வேலையை குறைக்க, அவன் மூளையை கூர்மையாக்க, அலுவலக பணியை முடிக்க, வானிலை கணிக்க, பார்க்க, படிக்க, கற்க, விளையாட, உரையாட, கணக்கெடுக்க, பதிவெடுக்க, அனைத்தையும் முடிக்க கணிப்பொறி பயன்படுகிறது. கணிப்பொறியை பொறுத்தவரை பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை, வெளிநாட்டுத் துறையிலிருந்து வேளாண் துறை வரை, படித்தவன் முதல் பாமரன் வரை, ஏன் குழந்தை முதல் முதியோர் வரை அனைவருக்கும் அதன் ஆக்கத்தை அழுத்தமாக செலுத்தியுள்ளது என்றால் அதற்கு காரணம் அவர்களின் வேலையை அது எளிதாக குறைக்கிறது, அவர்களின் பணியை அது முடிக்கிறது. இது அறிவியல் நாக்கம் தானே. மேலும் தொலைபேசியை பற்றி நான் கூற வேண்டும். உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருப்பவனை எளிதாக தொடர்பு கொள்ளும் அளவில் கண்டறியப்பட்ட ஒரு சாதனம் தொலைபேசி. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பார்கள். அதாவது ஒரு மகனை பெற்றெடுக்கும் பொழுது தாய்க்கு இருக்கும் மகிழ்வை விட கற்றோர்கள் கூடியிருக்கும் அவையில் அவன் ஒரு சிறந்த சான்றோன் என கேட்கும் பொழுது அதிகமாக பெருமிதம் கொள்வாராம். அந்த பெருமிதத்தை இந்த நாட்டில் பல தாய்மார்கள் அந்த பெருமிதம் கொள்வதற்காக தன் மகனையோ ஒரு சிறந்த மருத்துவனாகவோ அல்லது பொறியாளனாக மாற்றுவதில் முனைப்போடு உள்ளார்கள். அதற்காக பல கிராமங்கள் நகரங்கள் தாண்டி ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவனாக மாற்றுகிறார்கள். ஆனால் அந்த மாணவனாக மாற்றினவன் தன் அன்பு உள்ளத்தின் குரலை கேட்பதற்கும் அவர்களிடம் உரையாடுவதற்கும் என் போல் மாணவனுக்கு 12 மணி நேர காலமாக ஆகிறது. ஆனால் அந்த 12 மணி நேரத்தை குறைத்து வெறும் 12 வினாடியில் இன்று என் தாயுடன் பேச முடிகிறது என்றால் அதற்கு காரணம் அறிவியல் நாக்கத்தினால் ஏற்பட்ட தொலைபேசி தானே. அதை உங்களால் மறுக்க முடியுமா? அதை மறுக்கல, தாயிட்ட தான் பேசுறீங்களான்னு தான் கொஞ்சம் சந்தேகம். மேலும் நடுவர் அவர்களே, இப்பொழுது இருக்கும் பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 2 வரிகள், வெள்ளாதி வச்சுதான் வெளுத்தாங்களா இல்ல உன்னை வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா அப்படின்றாங்க. அதாவது பெண்கள் என்றாலே அழகுதான், அதுவும் வெயில் படாமல் வளர்ந்த பெண் என்றால் பேரழகுதான் போங்க அப்படின்னு பாட்டுல சொல்றாங்க. அதாவது ஆனா உங்க எத்தனை பேத்துக்கு தெரியும் எனக்கு தெரியல. ஆனா பண்டைய காலத்துல பெண்களை வெயில் படாம மட்டும் இல்ல வீட்டுக்கு வெளியே விடாமல் வளர்த்திருக்காங்க. அதனாலதான் அவங்களால அடிப்படை தேவையான கல்வியிலும் சிறந்து விளங்க முடியவில்லை. அதற்கு காரணம் அவரிடம் விழிப்புணர்ச்சியின்மை, மேலும் ஆணாதிக்கம். ஆனால் அதையெல்லாம் உடைத்தெறிந்து பெண் என்பவளும் ஒரு உயிர்தான், அவளாலும் சாதிக்க முடியும் என அவளது சாதனைகளையும் வெற்றிகளையும் அழகாக உலகிற்கு வெளிச்சமிட்டு காட்டியது தொலைக்காட்சிகளும் செய்தித்தாள்களும் வானொலியும் தானே. அருமை அருமை அருமை. அதனால் ஏற்பட்ட புரட்சி இப்பொழுது பெண்கள் இல்லாத துறைகளே இல்லை என்றளவு ஆகியது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் கூற வேண்டும். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பார்கள். அவற்றில் மாதா என்பவர் பெண்ணினம், பிதா என்பவர் ஆணினம். பண்டைய கால முறைப்படி கூற வேண்டும் என்றால் குரு என்பவரும் ஆணினமாகத்தான் இருப்பார். ஆனால் இன்று எங்களுக்கு பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்களே ஏறக்குறைய பெண்களாகத்தானே உள்ளார்கள்.
இப்பொழுது கூற வேண்டும் என்றால் மாதா என்பவரும் பெண்ணினம், குரு என்பவர் பெண்ணினமாகத்தான் இருக்கிறார். நாங்கள் அறிவியலை மட்டும் வளர்ச்சவில்லை, பெண்களின் ஆக்கத்தையும் சேர்த்துதான் வளர்த்துள்ளோம். இறுதியாக ஒரு கவிதை ஒன்றை கூறி என் உரையை முடிக்கிறேன். உழைப்பு எனும் ஊக்கமும் முயற்சி எனும் சிறகும் உன் கையில் இருந்தால் நீ கவலையின்றி பறக்கலாம் கற்பனை எனும் வானில். ஆனால் ஒரு நாள் அவ்வானும் வசமாகும். அறிவியல் உன் கையில் இருந்தால் இவ்வாறு நீ நினைப்பதை எல்லாம் நிஜமாக்கும் அறிவியல் என்றும் ஆக்கமே என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ராகேஷ் குமார் அவர் சொன்ன இந்த கருத்து மாணவர்களிடமிருந்து, அதாவது ஒரு மாணவனிடமிருந்து இந்த கருத்து வந்ததை நான் உளமாற பாராட்டுகிறேன். அறிவியல் யாருக்கு விடுதலை தந்திருக்கிறதோ என்னவோ நமக்கு தெரியாது, பெண்களுக்கான விடுதலையை அறிவியல் தான் தந்திருக்கிறது என்று அவர் பேசியிருக்கிறார். அதற்கான ஒரு உதாரணமாக இன்றைக்கு மாதா பிதா குரு என்பதில் பெண்ணுக்கு இடமே கிடையாது என்ற நிலைமை மாறி ஆண்களை விட பெண்கள் தான் ஆசிரியர் பணியில் அதிகமாக இருப்பதை அவர் மிக அழகாக இங்கே சுட்டிக்காட்டினார். உடல் உறுப்பு மாற்று சிகிச்சையை அறிவியல் தான் சாத்தியமாக்கி இருக்கிறது என்று சொன்ன அவர் கருத்து, அந்த கருத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா பட்டிமன்றத்தினுடைய சிறப்பு பாருங்க, அது இங்கிருந்து வர ஒரு கருத்துக்கு மறுப்பா அது வருகிற போது அந்த கருத்து தனி பொலிவு பெற்று விடுகிறது. இவர்கள் சொன்னார்கள் திரும்ப உயிர் கொடுக்க முடியுமான, உயிரை கொடுக்க முடியும் என்று அவர் சொன்ன போது எப்போதோ மறைந்த ஒரு ஹிதேந்திரன் கிட்டத்தட்ட 4-5 பேருக்கு உயிர் கொடுத்து வாழ வைத்த அந்த செய்தி நம்முடைய நினைவில் வந்தது. இல்ல